சிவாய நமஹா. நம்ம அந்த உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்லயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படி இல்லை. பெரும்பாலும் நிறையா பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க கமெண்டில். இதில் சில பேர் 2025 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. வாக்கிய முறைப்படி 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுங்க. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. பல கோவில்கள், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோவில்களில் சனி பகவானுக்கு கூடிய திருநள்ளாறு கோவிலாகட்டும், எல்லா விதமான கோவில்லையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிச்சயமாக வாக்கிய முறைப்படி தான் அடியேன் சொல்கிறேன். சிவாய நமஹா. துலா ராசி ஆகியவங்களுக்கு இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது நல்ல உயர் பதவிகள் தரக்கூடிய வருடமாக வருதுங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்றாரு. வக்கர காலத்திலே ஆரம்பிக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கார், 3ஆம் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. இப்போ இந்த வருடத்தினுடைய ஆரம்பம். அதனால் அந்த வருடத்தினுடைய ஆரம்பமே கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. அதாவது 3 அதன் பிறகு 9ஆம் பாவம், இது ரெண்டும் பரிவர்த்தனை செய்கிறாங்க. இந்த 3, 9 பரிவர்த்தனை செஞ்சால் என்னங்க கிடைக்கும்னா, உயர் பதவிகள் கிடைக்கும், நல்லபடியான ஏற்றங்கள் ஏற்படும், மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வேலை வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஷிஃப்ட்டு, அதில் ஒரு தவறான ஷிஃப்ட்டு போயிட்டுருக்கு, தூக்கத்துக்கு பிரச்சனை வரக்கூடியதான ஒரு ஷிஃப்ட் காலம், நேர காலம் சரியானபடி இல்லை, அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படிலாம் உங்களுக்கு மனசில் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு சாதகமானபடி அந்த நேர கால ஷிஃப்ட் அமையும், அல்லது வேறு வேலைக்கு மாறுவீங்க, உயர் பதவிகள் கிடைக்கும் நிச்சயமாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே முதல் விஷயம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, 11ல் இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த கேது பகவான் 11ல் இருக்கார். அதே போல் ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த வருடம் 11 மாதங்களுக்கு அவர் அங்கே தான் இருக்கார். இந்த மாதம் நவம்பர் 13ஆம் தேதி தான் இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் வருது. அது மாற்றம் என்ன தருதுங்கிறது பின்னாடி பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ராகு கேதுங்கிறது என்ன பலனை தரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்ல வளர்ச்சிங்க. 5-11 ஒருத்தவனுக்கு நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கட்டும், அல்லது மனசு விருப்பப்படி திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும். யாராவது ரொம்ப நாளாக விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் விரும்பிகிட்டு இருக்கீங்க, நல்லா காதல் கல்யாணம் பண்ணணும், பெற்றவங்களுடைய சம்மதத்துடன் கூடியதான நல்ல ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக மனதிற்கு விருப்பத்திற்கு ஏற்றார் போலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கைகூடுது. துளாராசிக்கு 5-11ங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனாலங்க. இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாடு செல்லுவதற்கான யோகங்கள் கூட துளாராசிக்காரங்களுக்கு உருவாகுது. 5ஆம் பாவத்திற்கு உடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வருடத்திலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறனால, ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அல்லது ஏற்கனவே எனக்கு ஆண் குழந்தை இருக்குது, அடுத்து எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்கணும் அதே மாதிரியே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பது துளாராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு நல்ல பலன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானை சொல்லணும். சனி பகவான் இந்த வருடம் முன்னாடி வரைக்கும் 5ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் 4ஆம் பாவத்துக்கு, அதாவது உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் உடையவர் 6ஆம் பாவத்துக்கு போகிறாருங்க. அதனால் கடன் சுமைகளை எல்லாம் கண்டிப்பாக குறைப்பார். பொதுவாகவே சனி பகவான் அஷ்டமஸ்தானம், அர்த்தாஷ்டமஸ்தானம், ஜென்மஸ்தானம், பாதஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கண்டகஸ்தானின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், இந்த மாதிரியான இடத்துல இருந்தால்தான் கெடு பலனை தருவார். மற்ற ஏனைய இடங்கள், அதாவது 3ஆம் பாவத்தில் இருக்கிறது, அடுத்ததாக 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், இதெல்லாம் ஓரளவுக்கு மத்தியம பலனை தருவார். 5, 9, 11 இதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை தருவார். இதில் கூடுதலாக இந்த 3ஆம் இடம், 6ஆம் இடம்னா ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார். அந்த வகையில் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடியதான இந்த துளாராசிக்காரங்களுக்கான சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார்.
கடன் சுமையை கொடுப்பாரு. வாடகை கொடுத்து 6ஆம் இடத்துல வாடகைங்கிற ஒரு இது இருக்கிறதுனால வாடகை கொடுத்து ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அதையெல்லாம் நிவர்த்தி செய்வார். ஒரு சொந்த இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனால் அந்த சொந்த வீடாக இருந்தாலும் கூட அதன் பேரில் ஏதாவது கடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய துளாராசிக்காரங்க வரக்கூடிய சமயத்தில் வீடு வாங்குறதுக்கான ஒரு யோக பலன் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கடன் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க. கடன் படாமல் எதுவுமே செய்ய முடியாது. அழகப்பட்ட பெருமாளே ககுபேரன்ட்ட கடன் வாங்கி தான் சீனிவாசர் அவதாரம் எடுத்து மகாலட்சுமியை கல்யாணம் செய்தார். அதுமேலும் உங்கள் தாயாரை கல்யாணம் பண்ணதாக வரலாறு கூறுது. அதனால் கடன்கிறது யாருக்குமே இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன் பிறந்தாலே அதுக்கு தேவ கடன், அதே மாதிரி ரிஷி கடன், அதே மாதிரி பூத கடன், மனுஷ கடன், அதே மாதிரி பித்ரு கடன் அப்படின்னு 5 விதமான கடன்கள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட பருவம் வரும்போது ஒவ்வொரு கடனையும் அவன் திருப்பி கொடுக்க வேண்டிய காலகட்டத்திற்கு வந்து விடுகிறான். அந்தந்த கடனை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இந்த ஆத்மாவாக இருக்கட்டும் அல்லது இந்த சரீரமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் கூட எல்லா பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் நம்ம கடன் பட்டு தான் இருக்கோம். அதனால் கடன் வருதுன்னு சொல்கிறீங்களா சாமி, என்ன சுவாமி நல்லதாக சொல்ல மாட்டீங்களான்னு நினைக்காதீங்க. கடன் அப்படிங்கிறது ஒரு நல்லது. எந்த கடனாக இருந்தாலும் நம்ம கைக்கு அடக்கமான ஒரு கடன், நமக்கு வளர்ச்சியை தரக்கூடிய கடன் என்றைக்குமே நல்லது. ஆனால் அகல கால் கொண்டதான ஒரு பெரிய கடன் தான் எப்போதுமே ஆபத்து. அதனால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல கைக்கு அடக்கமான கடன், அது சீக்கிரத்தில் அடைக்கக்கூடியதான ஒரு நல்ல கடன் அப்படிங்கிறது மூலமாக நல்லபடியான ஒரு வீடு வாய்ப்பு அல்லது வாகனம், நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க. மார்ச் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை முன்னாடியே கொடுத்துட்றாரு. 3-9 கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதானது. அடுத்து இந்த குரு பகவான் மாறுறது பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்றாருங்க. அது குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வராரு. 6 கூடையவன் 10ஆம் வீட்டில் வர்றதுங்கிறது நல்லதுங்க. துளாராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். அதே குரு பகவான் அதிசாரமாக 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானாதிபதி வந்தால் கேட்கணுமா? அமோக வளர்ச்சிகள், இஷ்ட போகங்கள் சித்தியாகும், பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும், பல எண்ணற்ற நன்மைகளை கொடுப்பாரு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி நடக்குது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வராரு. கேது பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இந்த எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும். இந்த ராகு கேது மட்டும்தான் அப்பசவுமே அப்படியே பேக்கில் போகும். இந்த பேக்கில் போகக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கும் ஒரு 10ஆம் வீட்டுக்கும் கேதுவும் வராருங்க. சரி, இந்த பெயர்ச்சி பலன்கள் இந்த வருடத்தில் நடக்குது. இது எந்த மாதிரியான விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ராகு சனியாக மாறுறாரு. கேது பகவானை பார்த்தீங்கன்னா சந்திரனாக மாறுறாரு. இந்த சனியாகட்டும் சந்திரனாகட்டும் ரெண்டுமே துளாராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரகம் தான். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. 4ஆம் இடத்துல அவருடைய ஆதிக்கம் கிடைக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கு ஒரு யோக பலன்கள் கிடைக்கிறதுங்க. அடுத்ததாக 10ஆம் இடத்துல இந்த கேதுவினுடைய அனுகிரகம் அதனுடைய எது கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்த அறிவு வளர்ச்சிகள், அது மாதிரி தொழில் முறையாக இருக்கக்கூடிய உறவு முறைகளினுடைய நல்ல சிநேகிதங்கள் வளருங்க. அது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க போகுது இந்த துளாராசிக்காரங்களுக்கு. அதனால் சனிக்கிழமை சனி பகவானை கும்பிட்டுவாங்க துளாராசிக்காரங்க. மேலும் இந்த வருடத்தில் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் மகான்கள் ஒரு பெரிய குருமார்களை வழிபாடு செய்து வர்றது. குருமார்னா உங்களுக்கு பிடிச்ச சாமி, ஷிரடி சாய்பாபா சொல்லலாம், அல்லது வடலூர் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள், நால்வர் பெருமக்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காட்சி மகா சுவாமி, ஆதி சங்கர், அது மாதிரி ரமண மகரிஷி, அது மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அந்த மகானை நீங்கள் கும்பிட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் அவருக்காக ஏதாவது விரதம் எடுத்துட்டு வாங்க. மனசுக்கு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம், ஆரோக்கியமான வளர்ச்சி, குடும்பத்திலே நன்மேலும் வளர்ச்சிகள் ஏற்படும். சிவாய நமக.